நகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியலில் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு காலகட்டத்திலும் பாடம் கற்றுக்கொண்டு இருக்கிறார். பாடம் கற்றுக்கிட்டாலும் திருந்தினது மாதிரி இல்லை. எடப்பாடிக்கு புரட்சி தமிழர்னு பட்டம் கொடுத்து பார்த்தாங்க, அப்படியும் வாய்ப்பு இல்லை. அம்மையார் சசிகலா அவர்களை நாயே என்று சொன்னதின் விளைவு இன்றைக்கு எங்கே போய் முடிஞ்சிருக்குன்னு பாருங்கள். அம்மையார் சசிகலா தரப்பு சரியான அணுகுமுறையோட அரசியலில் கையாண்டிருந்தால் இந்நேரம் கட்சியை கவிழ்த்திருக்கலாம். உதாரணத்துக்கு எம்என் நடராஜன் ஐயா அவர்கள் இருந்திருந்தால் விஜய் கட்சி தொடங்கி இருக்க மாட்டார். எம்என் நடராஜன் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் அம்மையார் சசிகலா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருப்பார். அவர் உயிரோடு இருக்கும்போது சொல்கிறார், நான் வெயிலில் கூட்டிகிட்டு வந்து கூட அரசியல் செஞ்சு தமிழ்நாட்டில் புரட்சியை ஏற்படுத்தினார். அந்த தைரியமும் மன வலிமையும் இந்தியா முழுக்க அவருக்கு இருந்த அரசியல் தொடர்பும் அம்மையார் சசிகலா தரப்புக்கு யாருக்குமே இல்லை. அதை அவர்கள் ஏற்படுத்தி கொள்ளவில்லை. அந்த அம்மையார் சசிகலா மூலமாக வரக்கூடிய வருமானங்கள், சொத்துக்கள், இதை மெயின்டைன் பண்ணணும். மாவட்ட செயல பதவிக்கு, ஒன்றிய செயல பதவிக்கு பணம் வாங்கணும், எம்எல்ஏ சீட்டுக்கு பணம் வாங்கணும், இந்த லெவல்லே இருந்துட்டாங்க. இதில் தான் அதிமுக சார்ந்தவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அங்கே போனால் கப்பம் கட்டணும், அப்போ அந்த அம்மா வேணாம் அப்படிங்கிற லெவலில் இருக்காங்க. சரி, அந்த அம்மா நேரடியாக வசூல் பண்ண சொன்னாங்க, எல்லாம் அவங்களுடைய வகைராக்கள் எல்லாமே பண்ணிக்கிட்டாங்க. இன்றைக்கி அந்த அம்மையார் சசிகலா அவர்களை அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக உட்கார வச்சு அழகு பார்க்கணுங்கிற எண்ணம் திவாகருக்கு முழுசாக கிடையாது, டிடிவிக்கு முழுசாக கிடையாது. இருக்கிற சொத்துக்களை எப்படியாவது கைப்பற்றிடணும், அதுதான் அவங்களுடைய திட்டம். சொத்து வேண்டாம், இந்த நாட்டினுடைய நலன் வேண்டும், திராவிட சித்தாந்தங்கள் வேண்டும், இந்த நாட்டை பாயசங்கிற மாதிரியெல்லாம் இருக்குல்ல, அதுலேருந்து காப்பாற்றணும், இந்த நாட்டுக்கு நல்லது செய்ய அம்மையார் சசிகலா, எம்என் நடராஜன் எப்படி இருந்தாங்களோ, எம்என் நடராஜன் ஐயாவோட மனைவி அம்மையார் சசிகலா அவர்கள் இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கல. சொத்து ஏகப்பட்ட சொத்து இருக்குது, அதை எப்படியாவது பிரிச்சுக்கணும். இப்போ அம்மையார் சசிகலா மட்டும் அரசியலுக்கு வராமல் ஒதுங்கியிருந்தாங்கன்னா, எனக்கு சொத்தை கூட, உனக்கு சொத்தை கூட, எனக்கு மேற்கு உள்ளது கூட, கிழக்கு உள்ளது கூட, குடநாட்டை கூட, திருச்சியில் உள்ள கோவிந்தன், இன்னொரு இன்பாலை, இன்னொரு 2 பேர் பினாமி இருக்காங்க, 1500 கோடி ரூபா சொத்து மதிப்பு இருக்குது, அந்த சொத்தை பிரித்து கூட டார்ச்சல் பண்ணி அவங்கள சாகடிச்சிருப்பாங்க. அவங்க அரசியலுக்கு வர்றதே நம்ம இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருக்கணும், நீண்ட ஆயுளோடு இருக்கணும், இல்லைன்னா நம்மளை சொத்துன்னு கூட நம்மளை அசிங்கப்படுத்தி போவாங்க நம்ம சொந்தக்காரங்கன்னு அவங்களுக்கே தெரியும். அதனால தான் அரசியலுக்கே வர்றாங்க. இல்லைனா இனிமேலாம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் மாதிரி சம்பாதிக்க முடியாது, புகழை தேட முடியாது, அதெல்லாம் ஒன்றும் வாய்ப்பே இல்லை. அப்போ இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நேசிக்கக்கூடிய ஒருவராகவும் அம்மையார் சசிகலா அவர்கள் இருக்கிறாங்க, மாற்றுக்கிறதே கிடையாது. நான் அம்மையார் சசிகலா ஒருவரை தவிர அந்த மன்னார்குடி கும்பலில் ஒருத்தர் கூட நல்லவன் ஒருத்தன் கூட இல்லை. ஒரு சில பேர் இருக்கலாம், மருதுன்னு ஒருத்தர் இருக்கார், இன்னும் ஒரு சில பேர் இருக்கலாம், வேறு எல்லாருமே யோசிக்க பெறுவார். அவங்களுக்கு தேவை என்ன, சொத்தை பிரித்து கொடுக்கணும். இனிமேல் அரசியலில் போய் செலவு பண்ண வேண்டாம். இப்போ இந்த தேர்தலுக்கு 2026 தேர்தலுக்கு ஒரு தொகை திமுகட்டேருந்து வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு தப்பாக வேட்பாளரை போட்டு அசிங்கப்படுத்தி, அந்த அம்மா எவ்வளோ பெரிய அரசியல் உயரத்தில் இருந்தவங்க, அந்த அம்மாவோட அந்த அரசியலையே அசிங்கப்படுத்திட்டாங்க சில நாதாரி பேருவார். இதில் முக்கியமான ஒருத்தன் கார்த்திக்னு ஒருத்தன் பல கோடி ரூபா சொத்துக்கு மேலே அதிபதி ஆகிட்டான். என்ன பல விஷயம் ஏற்கனவே ஒரு பொம்பளை மேட்ரு எல்லாமே நம்ம செய்தியாக போட்டோம். அவங்களுக்கு இப்போவும் அந்த பொம்பளை சோக்கிலே இருக்காங்க, கூட இருக்கிறவங்க பூரா அம்மையார் சசிகலா கூட இருக்கிறவங்க பொம்பளை சோக்குலேயும் பலான விஷயத்துலையும் அது மாதிரியான அசிங்கம்லாம் எல்லா இடத்துலையும் நடக்குது. ஆனால் அம்மையார் சசிகலா அவர்கள் ஒருவர் தான் மிக அரசியலில் இரட்டை இலை சின்னத்தையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் மானசீகமாக நேசிக்கக்கூடியவர். அம்மையார் சசிகலா அவர்களுக்காக இன்றளவும் சின்னம்மா என்று முகநூல்லையும் நம்ம பார்க்குறோம், களத்துலையும் பார்க்குறோம். அவங்க செலவு பண்ணிட்டு நொந்து போய் இன்றளவும் சின்னம்மா நம்மளை காப்பாற்றுவாங்க. தாலி அடமானம் வச்சுருக்காங்க, நிலத்தை அடமானம் வச்சுருக்காங்க, நிலத்தை விற்றுருக்காங்க. கோயம்புத்தூர் பகுதியிலேருந்து பல பேர், கரூர் பகுதியிலேருந்து பல பேர், இப்படியெல்லாம் செலவு பண்ணிவிட்டு சின்னம்மா ஆட்சியை கைப்பற்றுவாங்க, அப்போ நமக்கு எதிர்காலம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போயிட்டுருக்காங்க. இந்த அதிமுக இனிமேல் கரை சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் குறைவு தான். எப்போ லீமா ரோஸுங்கிறவங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி சீட்டு கொடுத்தாரோ அப்போவே அதிமுக சோழி முடிஞ்சிருச்சு. பல பேர் கூட சொன்னாங்க லீமா ரோஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னாங்க. எனக்கு அதில் பெரிய அளவுக்கு உடன்படலை. இப்போ அருங்கிற மாதிரியான உண்மை நிலவரத்தை தான் நம்ம சொன்னோமே தவிர ஆதரவாக மானசீகமாக பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா
விஜய் கட்சியில் ஆதவ் அர்ஜுன் மார்ட்டினோட மருமகன். இங்கட அதிமுகவில் லியம் ஆரோஸ். கணக்கு பண்ணி பாருங்கள். இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நம்ம லாட்டரி சீட்டை கொண்டு வரணும், இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நம்ம லாட்டரி சீட்டை கொண்டு வரணும். இல்லைன்னா மதுவிலக்கு ஆயத்தீர்வையில் மார்ட்டின் மருமகன் ஆதவ் அர்ஜுனை வச்சு பல ஆயிரம் கோடி சொத்து சேர்க்கணும், பல விஷயம் நடக்கும். விஜயால் கட்டுப்படுத்தவே முடியாது. புதுசாக ஒரு எஸ்பி வர்றாரு ஒரு மாவட்டத்துக்கு, புதுசாக ஒரு மாவட்ட ஆட்சியர் வர்றாரு, கொஞ்ச நாள் தான் கட்டுப்படுத்த முடியும். உதாரணத்துக்கு புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு அருணா ஐஏஎஸ் மாவட்ட ஆட்சியராக வந்தாங்க. அப்படியே கடுமையாக நேர்மையாக செயல்படுற மாதிரி பார்த்தாங்க. இப்போ எப்படி இருக்குது? வேளாண்மை துறையில் இணை இயக்குநராக இருக்கக்கூடிய சங்கரலட்சுமி கோடிக்கணக்கில் ஊழல் முறைகேடு பண்ணி ஊழல் ராணி, ஊழல் பெருச்சாளி, இதே நம்ம சொல்லியிருக்கோம். அப்படி ஊழல் பண்ணுற அதிகாரியை மாவட்ட ஆட்சியர் காப்பாற்றி விடுறாங்க. குளத்தூர் வட்டாட்சியராக இருந்தால் சக்திவேலு கோடிக்கணக்கில் ஊழல், முதியோர் உதவியில் ஊழல் பண்ணியிருந்தேன், அந்த ஊழல்வாதியை காப்பாற்றி விட்டு அடுத்து மேலே பதவி கொடுத்து, ஒரு டம்மியான மேலே பதவி கொடுத்து, அதுக்கப்புறம் இழுப்பூர் வருவாய் கோட்டாட்சியர், அது வட்டாட்சியராக கொண்டு வர்றாங்க. அப்போ கொஞ்ச நாள் தான் அந்த பவர். அதுக்கப்புறம் நீ சுவர் ஏன்னா அதில் எழுதக்கூட முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில் தான் விஜய் அரசியல் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, விஜய் அரசியலுக்கு வந்ததுனால திருச்சியில் கூப்பிட்டு எல்லா ரவுடியும் கூப்பிட்டு மிரட்டிட்டாங்க. ரைட்டு, அந்த அதிகாரியை நம்ம பாராட்டுறோம், வாழ்த்துக்கள். திருச்சி சமயபுரம் 4 ரோட்டில் 24 மணி நேரம் சரக்கு ஓடுது, தடுக்க முடியுமா? வேளாண்மை துறையில் நிலக்கடலைகள், விதைக்கடலைகள் கடத்தப்படுகிறது, தடுக்க முடியுமா? ஊழல் பெருச்சாளிகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அதிக அளவுக்கு பரவி கொண்டிருக்கிறார்கள். இப்போ தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு மோசமான இக்கட்டான நிலைமை இருக்குது. எதிர்க்கட்சி வலுவாக செயல்படுமா திமுகன்னா? கண்டிப்பாக செயல்படும். அவர்கள் ஆளுங்கட்சியாக இருந்து சிறப்பாக செயல்பட்டதை விட எதிர்க்கட்சியாக மிக சிறப்பாக செயல்படுவார்கள். அடுத்த முறை ஆளுங்கட்சியாக வர வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு. தமிழ்நாட்டு மக்கள் அக்கறை இருக்கா இல்லையாங்கிறதுலாம் அப்பாற்பட்ட விஷயம். அதே நேரத்தில் இந்த அதிமுக இப்படி அழிஞ்சுக்கிட்டு இருக்கே, இதை காப்பாற்றணுமான்னா எஸ்பி வேலுமணி கண்ட்ரோலில் போகுதுன்னா கவுண்டர் கையிலேருந்து இன்னொரு கவுண்டர் கையில் போகுது. இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மையார் சசிகலா கைவசம் வராமல் போனால் இந்த அதிமுக அழிந்து போகும். எழுதி வச்சுக்கிங்க. வேறு யாராலையும் இந்த அதிமுகவை ஒருங்கிணைச்சு கொண்டு போக முடியாது. இப்போ எஸ்பி வேலுமணினா அவளா போனிச்சுன்னா என்ன ஆகும்? எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் புரட்சி தமிழர்னு அவங்க ஒரு குரூப்பு இருக்காங்க. எஸ்பி வேலுமணியை ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ விஜயபாஸ்கர் கண்ட்ரோலில் போனிச்சுன்னா என்ன ஆகும்? ஓரளவு வாய்ப்பு இருக்குது. அவர் மேலே 1000 விமர்சனம் இருக்குது, நிறைய விமர்சனங்கள் இருக்குது. ஊழல் முறைகேடு அப்படிங்கிற கோப்பு எல்லா விஷயமும் இருக்குது. என்னையெல்லாம் பழி வாங்கினவர் விஜயபாஸ்கர், அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் அவர் கையில் போனிச்சுன்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பணம் வச்சுருக்காரு, செலவு பண்ணுவார். இன்றளவும் ஆளுங்கட்சிக்கு எதிராக அரசியல் செஞ்சு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார் அப்படின்னா அது பெரிய விஷயந்தான். அவருடைய ராஜதந்திரம், அவர் எப்படிப்பட்டவர், ஒருத்தர் மேலே தோளில் கை போட்டார்னா அவரை காலி பண்ணி விடுவார். அப்படிப்பட்டவர் ரொம்ப வில்லங்கமான ஆளாக இருந்தாலும் கூட அவருக்கான வாய்ப்பு இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஒரு பரவலான கருத்து இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை புரட்சி தமிழர்னு சொல்லிட்டு கடைசியில் புரட்சி தமிழருக்கு எதிராகவே விஜயபாஸ்கர் பண்ணுறாரு அப்படின்னா இது கட்சி நலன் கருதி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இருக்குது. அதே போல் சிவி சண்முகம், ஏய் சின்னம்மா இல்லைடா, அம்மாடா 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 அப்படின்னாரு போதையில். அதுக்கப்புறம் நீ வீட்டு வேலைக்காரி அப்படின்னாரு. எப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு அரசியலில் இப்படி ஒரு கேடுகட்ட அரசியல் நடக்குதுன்னா அது அதிமுகவில் மட்டும்தான். ஒட்டுமொத்த துரோகிகளும் இருக்கக்கூடிய ஒரு கூடாரமாக ஒரு 60% அதிமுக முக்கிய புள்ளிகள் இப்படி ஒட்டுமொத்த கூடாரமாக, துரோகத்தின் கூடாரமாக இருக்கிறாங்க. இப்போ தான் நினச்சி பார்ப்பாங்க, இந்த அம்மா சசிகலாமா எவ்வளோ பரவாயில்ல, தங்கம்னா ஒரு கண்டிஷன் போட்டு இப்படியெல்லாம் கட்சியை வழி நடத்துகிற வழிமுறை தெரியும். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு மாஸ், ஒரு நட்சத்திரம், ஒரு ஒயிட் காலர். அவங்க இருக்க வேண்டிய இடத்துல தங்க வைர கூண்டுக்குள்ளே இருப்பாங்க. தங்க கூண்டு கூட கிடையாது, வைர கூண்டுக்குள்ளே இருப்பாங்க. அவர்களை அரசியலில் வழிநடத்தி கொண்டு போய் முதலமைச்சராக்கி அழகு பார்த்தது அம்மையார் சசிகலாவும் எம்என் நடராஜனும் தான். வேறு யாருக்கும் அதில் பெரிய அளவுக்கு புகழ் சொல்ல முடியாது. அப்படிப்பட்டவர் அதிமுகனுடைய பொதுச்செயலாளராக வந்தால் மட்டுமே தான் இந்த அதிமுக தப்பிக்கும். இன்னும் சொல்ல போனால் அதிமுக வலிமை பெற்றால் தான் திமுகவுக்கு நல்லது. அதிமுக அழிந்து போனால் அது ஒரு காலகட்டத்தில் திமுகவினுடைய அழிவுக்கும் வழிவகை செய்யும். தாவேக்கா உதயநிதி விஜய் அப்படின்னு வருகிற பொழுது அது விஜய் பக்கம் மாசா ஊடகங்கள் கொண்டு போயிடுவாங்க பெரிய அளவுக்கு. ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது, ரசிகர்கள் அதிகமாக இருக்காங்க. அப்படி கொண்டு போய் ஒரு காலகட்டத்தில் உதயநிதி விஜய் அப்படிங்கிற பொழுது விஜய்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து
அடுத்த ஒரு 10 ஆண்டு காலத்துக்கு அவர் ஸ்ட்ராங்காக உட்காரக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. அதனால் அதிமுக அழிவு திமுகவுக்கு ஆபத்து. இன்னும் சொல்கிறேன், அதிமுக அழிவு திமுகவுக்கு ஆபத்து. எடப்பாடி பழனிசாமி மானசீகமாக நான் இந்த பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து ஒதுங்கிக் கொள்கிறேன்னு ஒதுக்கணும். தூக்குல தொங்குனாலும் சவக்குழிக்குள்ளே இறக்கி புதைச்சாலும் அப்படியே எந்திரிச்சு வந்து நான் தான் புரட்சி தமிழர்னு சொல்லுவார். அவருக்கு பட்டா போட்டு கொடுத்தது மாதிரி தான். ஒட்டுமொத்த காரணமும் அம்மையார் சசிகலா அவர்களும் டிடிவி தினகரனும் தான் காரணம். எடப்பாடி பழனிசாமி பேர் ஒரு 4வது இடத்துல இருக்குது. இடைச்சொருகளாக இதை கொண்டு போய் உள்ளே சுருகுனது யார்? இந்த டிடிவி தினகரன். பண வெறி பிடிச்ச, பணத்தின் மேலே தூங்கணும்னு நினைக்கிற இந்த தினகரனால் வந்த தினகரன் எடப்பாடி பழனிசாமிகிட்ட டீல் வச்சு அப்போவே 2000 கோடி வாங்கிட்டதா சொல்கிறாங்க. 2017 அந்த முதலமைச்சர் பதவி தேர்வு பண்ணாங்களா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறப்புக்கு பின்னால், அப்போவே 2000 கோடி எடப்பாடி பழனிசாமி கிட்ட தினகரன் வாங்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. தினகரன் எடப்பாடி பழனிசாமியை நம்பி அம்மையார் சசிகலா மோசம் போனாரா, தினகரனை நம்பி மோசம் போனாரா அப்படின்னா என்னை பொறுத்தவரையும் தினகரனை நம்பித்தான் அம்மையார் சசிகலா அரசியலில் மோசம் போய்விட்டார். ஏன்னா சொத்து குவிப்பு வழக்கில் இவர் 4வது குற்றவாளி. அம்மையார் சசிகலா, அம்மையார் ஜெயலலிதா, அம்மையார் சசிகலா, சுதாகரன், இளவரசி, டிடிவி தினகரன். இது அவர் 5வது குற்றவாளி. ஐயா கலைஞர் அவர்கள்ட்ட சொல்லி ஒரு ஜோதிங்கிற வழக்கறிஞர் மூலிமா சொல்லி இந்த வழக்கிலேருந்து என்னை வெளியில் இது பண்ணிடுங்க, நான் தேவைப்பட்ட ஆவணங்களை கொடுத்துட்றேன். இப்போ அம்மையார் சசிகலா ஜெயிலுக்கு போனதுக்கு யார் காரணம்? தினகரன். ஜெயலலிதா அவர்கள் ஜெயிலுக்கு போனது யார் காரணம்? தினகரன். இளவரசி ஜெயிலுக்கு போனதுக்கு யார் காரணம்? தினகரன். சுதாகர் ஜெயிலுக்கு போனதுக்கு யார் காரணம்? தினகரன். இப்போ தெரியுதா? இப்போ நம்ம சுற்றி வளைச்சி கரெக்டாக கொண்டு வந்துட்டோமா? ஜோதிங்கிற வழக்கறிஞர் மூலிமா கலைஞர்கிட்ட தூது விட்டு ஆவணங்களை எல்லாம் கொடுத்து என்னை இதுலேருந்து வெளியில் அனுப்பிச்சி விட்டுருங்க, இந்த வழக்குக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு நான் ஆவணங்களை கொடுத்துட்றேன். ஆவணங்களை கொடுத்துட்டாரு. இது அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு தகவல் போகுது. அட பாவி துரோகி, பச்சை துரோகி, உனக்கு புள்ள மாதிரி நினச்சினடா அயோக்கியப்பில், நீ இந்த மாதிரி விளையாடா பண்ணின. சுதாருக்கே காரில் 5 கிலோ கஞ்சா வச்சேன், உனக்கு வீடு பூரா கஞ்சா வச்சு உன்னை தூக்கி ஜெயிலில் விட்றேன். நான் உயிரோடு இருக்கும் வரை சென்னை பக்கமே வந்துடாத, உன்னை என்கவுண்டரில் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி உத்தரவு போகுது. அதனால் தினகரனுக்கு கொலை நடுங்கி போச்சாங்க. எங்கள் இதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். அப்போ தினகரன் சென்னை பக்கம் வரல. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறப்புக்கு பின்னாடி தான் தினகரன் உள்ளே வர்றார். உள்ளே துணை பொதுச் செயலாளர் பதவி தன்னுடைய ராஜதந்திரம் மூலமாக துணை பொதுச் செயலாளர் பதவி வாங்கி இந்த அதிமுகவை அழிவு நிலைக்கு கொண்டு போனதில் முதல் முக்கிய காரணமாக இருக்கக்கூடியவர் தினகரன். அப்படிப்பட்ட தினகரனை நம்பி மோசம் போனவர்கள் இன்றைக்கு அரசியலில் எல்லாருமே அரசியல் அனாதையாகிவிட்டார்கள். தினகரன் திகார் ஜெயிலில் இருக்கும்போது தான் நாம் திருச்சி ரெங்கராஜ் பலண்டார் ஆகிய நான் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் பேரவை என்று தொடங்குகிறேன். தொடங்கி தமிழ்நாடு முழுவதுமாக உழைக்கிறேன். ஒரு 5 முறை அவரை போய் பார்க்குறேன். டாக்டர் வெங்கடேசன் தினகரனோட மச்சனன்னு சொல்கிறாரு, எங்கள் அத்தான் தினகரனை நம்பி போகாதீங்க, உங்களை மாதிரி உழைப்பாளிகள் எல்லாம் கைவிட்டு விடுவார், சாமியார் மாதிரி அவர் வாட்டுக்கு போயிடுவாருங்க அப்படின்னு சொன்னார். இதுக்கு சாட்சி கடையநல்லூர் மூக்கையா, கிள்ளனூர் ராஜா. இவங்க நம்ம போய் பார்க்கும்போது அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த அளவுக்கு ஒரு வக்கிர புத்தி கொண்ட ஒரு அரசியல்வாதி தான் தினகரன். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், தினகரன் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் யாரும் அந்த கட்சியில் இருக்காதீங்க. தயவுசெய்து உங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கு போயிருங்க. உங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கு போங்கன்னா நீங்கள் அதிமுகவுக்கு போகிறது தான் என்னை பொறுத்தவரை நல்லது. இப்போ நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறேன். நான் ஒரு லகரம் பத்திரிகையோட ஆசிரியர். நான் முதல்ல நீதிமான்கிற பத்திரிகையில் நிருபராக சேர்ந்தேன். அடுத்து ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர்னு சொல்லுவாங்க, கூடுதல் பொறுப்பாக. அதுக்கப்புறம் செய்தி ஆசிரியராக இருந்தேன். அதன் பிறகு அரசியல் ரிப்போர்ட்டருங்கிற பத்திரிகையில், நீதிமான்கிற பத்திரிகையில் அருண் ராமராஜன் ஆசிரியர். அதுக்கப்புறம் அரசியல் ரிப்போர்ட்டர் பத்திரிகையில் பாண்டியன் அவர் தான் ஆசிரியர். அவர் பத்திரிகையில் போகிற சேர்ந்தேன், செய்தியாளர், கூடுதல் பொறுப்பாக ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர், அடுத்து உதவி ஆசிரியர், இணை ஆசிரியர். அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சிக்கு போகிறேன். திருச்சி மாவட்டத்தில் மன்னச்சநல்லூர் ஒன்றிய செயலராக கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக பணி செய்யணும். ஓரளவு மேடை பேச்சு பேசணுங்கிற ஒரு ஆர்வமாக்கிற தமிழ் தேசிய சிந்தனை அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சீமான் அவருடைய பேச்சு எல்லாமே கொஞ்சம் பொய்யும் புரட்டுமானதற்கு கட்டமைப்புகள் ஏற்படுத்தாமல் பணம் சம்பாதிக்கணும், வருஷத்துக்கு வருஷம் தேர்தலுக்கு தேர்தல் பணம் சம்பாதிக்கணுங்கிறத தவிர அவருக்கு எந்த விதமான நோக்கமும் இல்லாமல் இருந்ததுனால அந்த கட்சியிலேருந்து நம்ம ஒதுங்கி
லகரம்னு பத்திரிக்கை தொடங்கி இதுக்கெல்லாம் நம்ம பேர் ஒரு பேராக வச்சோம். லாங்கிற ஒற்றை எழுத்தில் பேர் வைக்கணும்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய திருவன் சொன்னார். அதுக்கு எழுதி போட்டோம், கிடைக்கல. அதுக்கப்புறம் லகரம்னு எழுதி போட்டு நான் பத்திரிக்கையினுடைய ஆசிரியராக, லகரம் பத்திரிக்கை ஆசிரியராக நான் நிற்கிறேன். அப்போ அதுக்கப்புறம் ஒரு விவசாய சங்கத்தில் இணையணும்னு ஆசை. அதுக்கப்புறம் ஐயா கண்ணு கூட போனேன், ஐயா கண்ணு கூட இருந்தேன். அவர் அரசாங்க அதிகாரிகள் செய்யக்கூடிய ஊழல் முறைகேடுகளை சொல்ல மாட்டார். ஆட்சியாளர்கள் இந்த இதை செய்யணும் பாரு, அரசாங்க அதிகாரிகள் செய்யக்கூடிய ஊழல் முறைகேடுகளை சுட்டி காட்ட மாட்டார். தென்னங்கல் பணங்கள் இறக்கணுங்கிறதுல அவருக்கு உடன்பாடு இல்லை. சரி, நம்ம சில முரண்பாடு இருக்குது. மற்றபடி அவர் சிறப்பான போராளி தான். KN நேரு கூட ரொம்ப நெருங்கிய தொடர்பில் இருக்கார். அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். பணம் காசு எல்லாமே வாங்குறவங்க தான் எல்லாருமே, அப்படி தான் இருக்குது. எனக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிக்காமல் நான் என்ன பண்ணிட்டேன், தனியாக மலைக்கோட்டை விவசாயிகள் சங்கம் அப்படின்னு தொடங்கி நான் தலைவராக இருக்கேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ விஜய் முதலமைச்சராக வந்திருக்காருன்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 30 ஆண்டு காலத்திற்கு மேலாக அரசியலிருந்து திமுகவில் எம்எல்ஏவாக இருந்து அந்த திமுக கட்சி கொடிய திரைப்படத்தில் காமிச்சு அந்த கட்சியை வளர்த்து அப்படி 30 ஆண்டு காலம் அரசியலிருந்து திமுகலேருந்து பொருளாளராக வெளியேற்றப்பட்டு அதன் பிறகு கட்சி தொடங்கி ஒரு தொண்டன் தொடங்கிய கட்சியை இவர் கையில் எடுத்து அப்படி இருந்திருக்கார். அப்படி அரசியல் அனுபவம் தோற்று போய் படிப்படியாக வந்தவங்களை தான் நம்ம முதலமைச்சராக ஏற்றுக்க முடியும். இவர் நடிகராக இருக்கிறார், அரசியல் சித்தாந்தங்கள் எதுவுமே தெரியாது, கொள்கை தெரியாது. 4 தலைவர்கள் எடுத்து பின்னாடி வச்சுக்கிட்டா அவர் அரசியல்வாதியை நம்ம ஏற்றுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நான் ஏன் சொல்கிறேன், இப்போ என்னை பற்றி நான் சொல்லி வந்தேன், அதுபோல் அதில் அனுபவம் இருக்கணும். திடீர்னு ஒருத்தனை போய் புரோட்டாவுக்கு மாவு பெஞ்சு புரோட்டா போடுறாங்கன்னா அவனால் என்ன பண்ண முடியும்? அதனால தான் இவருக்கு தொங்கு நிலையில் இருந்ததுனால ஐயா முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை போய் சந்திக்கிறாரு, வைகோவை சந்திக்கிறாரு, சீமானை சந்திக்கிறாரு, அன்புமணியை சந்திக்கிறாரு. இப்போ இவங்க தயவுலெல்லாம் நம்ம பண்ணிடலான்னு பண்ணுறார். இவர் பண்ண தப்பு, காங்கிரஸ் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்தது கூட பெரிய அளவுக்கு ஒன்றும், அது அவங்க துரோகி தான், அவங்களுக்கு துரோகம் செஞ்சு தான் பழக்கம், மாற்றுக்கருத்தில். தமிழீழத்துக்கு துரோகம் பண்ணாங்க, கச்சத்தீவில் துரோகம் பண்ணாங்க, இந்திரா காந்தி துரோகம் பண்ணாங்க, அதுக்கு துணை நின்றார்கள். சோனியா ராஜபக்சேவுக்கு கூடியாக அள்ளி கொடுத்ததில் அதுலேயும் துரோகம் பண்ணாங்க. அவங்களுக்கு துரோகம் பண்ணியே தான் பழக்கம் காங்கிரஸ்காரவங்களுக்கு. ஆனால் ராகுல் காந்தி மேடையில் ஏறினார் பார்த்தீங்களா, மேடையில் அதுவும் விஜய் பக்கத்தில் இருந்தார் பார்த்தீங்களா, அதில் தான் பாஜகவுக்கு கோபத்தின் உச்சத்துக்கு போயிட்டாங்க. வச்சு செய்வாங்க. ஆனால் பாஜக ஒன்றும் யோக்கியமான கட்சின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆரிய பாப்பார கூட்டம், RSS கூட்டம் இந்த அமித்ஷாவை தமிழ்நாட்டு மக்கள் அவருடைய தாவேக தொண்டர்கள் சித்தி என்கிற ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விடுவார்கள், அன்னி என்கிற ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விடுவார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இருக்குது. எது எப்படியோ அதிமுக அழிவு திமுகவுக்கு ஆபத்து. எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளராக இருப்பது அது தாவேகா வளர்ச்சிக்கு இன்னும் கூடுதலாக இருக்கும். அதனால் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலராக இருக்கட்டுங்கிறது தான் விஜயோட நோக்கமாக கூட இருக்கலாம். ஏன்னா பொதுச்செயலராக வேறு யாராவது வரணும்னா அந்த இடத்துக்கு அம்மையார் சசிகலா ஒருவர் மட்டுமே வந்தால் அதிமுகவை மீட்க முடியும். அதிமுக எழுச்சி பெறும். அதிமுக அழிவு திமுகவுக்கு ஆபத்து என்பதை மட்டும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.